அரசு தலைமை மருத்துவமனை ரத்த வங்கி, வேலூர் ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷனல் இணைந்து நடத்தும் ரத்த தான விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல்ல இதயங்களுக்கும், மனித நேயர்களுக்கும், கல்வியாளர்களுக்கும் மனமார்ந்த வாழ்க்கையும் பாராட்டுகளையும் கூறி இந்த நல்லதொரு உயிர்காப்பான் நிகழ்ச்சிக்கு தமிழக ஒன்றிய செயலாளர், ஒன்றிய செயலாளர் அருமை சகோதரர் திருவாளர் கே சண்முகம் அவர்களை தலைமையேற்று நடத்தி கொடுக்கிறார். அதே போல் வார்த்தை வழங்கப்படும் அனைத்து நல்ல விடயங்களுக்கும் ராஜேந்திரன் அவர்களும் கண்ணியத்திற்குரிய முத்து சரவணன் அவர்களும் கண்ணியத்திற்குரிய அன்பு சகோதரி கல்வி அறக்கட்டளை மேனேஜிங் டைரக்டர் எனது அன்பு சகோதரி ரம்யா ராதாகிருஷ்ணன் அவர்களும் மற்றும் தமிழக ஒன்றியம் சேர்ந்த இந்த நேரத்தில் மக்களோடு சார்பாக தலைமையாக நடத்தி கொடுத்த இங்கே நடைபெற்றக்கூடிய மசோதா மீகத்தினுடைய ரத்த அம்மாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல சிந்தனைகளுக்கும் என் மூலத்தின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக நமது சரவணா அவர்கள் உங்களுடைய சிறப்புரையாற்றுவார். அப்பொழுது நாம் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி, ஜேசி வேலூர் ஆகிய அமைப்புகள் இணைந்து நடத்துகின்ற இந்த இரத்ததான முகாமிற்கு தலைமையேற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தமிழ்நாடு ஒன்றிய கழக செயலாளர் தலைமை செயலர் அண்ணன் கே சண்முகம் அவர்களே, திருச்சிபாளையம் ஒன்றிய கழக செயலாளர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் அருமை அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே, சர்வம் அன்புமிக்க சகோதரி அவர்களே மற்றும் எல்லாம் வந்திருக்கின்ற சான்றோருக்கு உங்கள் அனைவருக்கும் எனக்கு காலைவார வணக்கத்தை கொண்டு மக்களோடு நாம் என்ற இயக்கத்தை துவங்கி தனது பகுதியிலே பல்வேறு தொண்டு நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் செந்தில், மனோகரன் மற்றும் டாக்டர் சபீவுல்லா அவர்களோடு சேர்ந்த தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய பணி என்பது இதோடு நின்றுவிடக்கூடாது, இன்னும் வருங்காலத்தில் நிறைய சேவைகளை மக்களுக்கு செய்து உங்கள் தொண்டு வளர வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடமாக நன்றி, வணக்கம்.
இயக்கத்தை துவக்குவதாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் மனோகர் அவர்களே, செந்தில் அவர்களே, சமீபுல்லா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பகுதியுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய சமூகம் அவர்கள், ராமகுண்டாவுடைய புரட்சிப்பாளைய உதவி செயலாளர் ராஜேந்திரன் அவர்கள் மற்றும் இவ்விழாவை சிறப்பிக்க மருத்துவ பணியாற்றக்கூடிய பொறுப்பாளர்கள், அதே போல அமைப்பை சார்ந்த பொறுப்பாளர் வந்திருக்கின்ற தாய்ப்பாட்டு மற்றும் ஆளுநர் அமைப்பினை வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அருள்முருகன் அனைவருக்கும் சார்ந்திருக்கின்ற உழைக்கும் மக்கள் விடுதலை கழகத்தின் சார்பாக நன்றி தெரிவிக்கப்பட்டு, இன்றைக்கு பல தேவைகள் சென்று கொண்டிருந்தாலும் இந்த ரத்ததானத்தின் மூலமாக நம்முடைய சேவையை துவங்க திட்டமிட்டு இருக்கின்றோம் என்பதை நல்ல ஒரு முயற்சியை நடத்தி சேவையை துவங்குவதற்கு எனது சார்பாகவும் எனது இயக்கத்தின் சார்பாகவும் வாழ்க்கை மேலும் பல நல்ல திட்டங்களை செயல்படுத்துமாறு கேட்டுக்கொள்வோம். வாய்ப்புக்கு நன்றி. மக்களோட நம்ம இயக்கம் நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவமனை மருத்துவ மக்கள் தேசிய இணக்கம் அரசு எல்லாரும் ரொம்ப நல்லதுக்கான நன்றி சொல்கிறோம். இது எல்லாரும் சிறந்த சிறப்பாக கொடுக்கிறாங்க. அதோடு பேசிக்கொள்கிறேன். சரியாக வந்து யாருக்கு சமூக அறக்கட்டளையின் சார்பாகவும் என்னை அழைத்து வைக்கிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி. மக்களோடு நாம் இயக்கம் ரொம்ப அழகான இந்த அமைப்பினுடைய பெயரை ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் வந்ததுல இருந்து இந்த விஷயங்களை எல்லாமே கவனிச்சுட்டு இருக்கோம். இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், மாண்புமிகு மக்களுக்காக அரசு துறைகள்ல இருந்து நம்மளுடைய மருத்துவக் கல்லூரிய வர வச்சு இன்னைக்கு பிளட் கேம்ப் நடத்திட்டு இருக்காங்க. அதை தாண்டி மக்கள் பிரதிநிதியா இன்னைக்கு ஐயா வந்திருக்காரு. ஏன்னா கட்சி அரசியலை நம்ம பேசுறத தாண்டி மக்கள் பிரதிநிதியா இன்னைக்கு முன்ன வந்திருக்காரு. அதை தாண்டி மக்களுக்காக நாங்களும் இருக்கோம் அப்படிங்கிற இந்த இயக்கத்தோட ஜேசி ஐயா இங்க உள்ளார கொண்டுட்டு வந்திருக்காங்க. இந்த ஒருங்கிணைப்பு மக்களுக்காக இந்த ஒருங்கிணைப்பை ஏற்பாடு செஞ்ச இந்த குழுவிற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாங்க தெரிவிச்சுக்கிறோம். மிகவும் சந்தோஷமா இருக்கு. அதை தாண்டி இன்னைக்கு மகளிர்கள் அனைவரும் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறது. மாண்புமிகு மக்கள், அடிக்கடி நான் சொல்லுவேன், மக்களால் மக்களுக்காக இந்த இயக்கத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய குழுவுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டு சான்றிதழை நமது தமிழர்களை ஒன்றிய செயலாளர் அண்ணன் சண்முகன் போது வழங்குகிறார். செந்தில்குமார் அவர்கள் விஜய் அவர்கள் தொடர்ந்து 25வது முறை ரத்த தானம் மக்கள் எல்லாம் அப்படிங்கிறது மக்கள் பிரச்சனையை மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். அதை தாண்டி மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு இந்த ராஜேந்திரன் எப்பயுமே சொல்லுவாரு. அவருடைய வழிகாட்டுதலின்படி நாங்க அடுத்த கட்ட நகரத்துக்கு போகலாம் அப்படின்றப்போ பல விஷயங்களை முன்னெடுத்தோம். அதுல முதல் படிதான் நம்ம ரத்த தான முகாம். தொடர்ச்சியா மக்கள் பணியிலேயே மக்கள் பிரச்சனைகளை பேசுற போது மக்களுக்கு உண்டான நலப்பணிகளையே நம்ம தொடர்ச்சியா செய்யணும் அப்படிங்கிறதா மக்களோட நம்முடைய குறிக்கோளா இருக்கு. அதுக்கு முதல் படியா நான் இன்னைக்கு நம்மளுடைய முதல் படியா இன்னைக்கு நம்ம ரத்த தான முகாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கு சிறப்பான வகையில மக்கள் பிரதிநிதிகளும் சரி, உள்ளூர் மக்களும் சரி, நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி. மக்களோட இயக்கத்தின் காட்சிகளாம்
தேசிய வேண்டுகோள் மற்றும் நாமக்கல் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை தலைமை மருத்துவமனை மற்றும் மக்களோடு ரசதா மகாவிற்கு வருவதன் அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியானது இந்த பகுதியில் தமிழ்நாடு முழுக்க நம்ம மக்களோடு அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டங்களும் நம்மளுக்கு சொல்லுங்கள் அதுக்கான வேலைக்கு போயிட்டு அதுக்கு மே 1 மக்களோடு மூலியமா 1000 நரம்புகளை ஏற்படுத்திருக்கிறோம். அடுத்து ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்த போறோம். அதுக்கான அந்த ஏரியாவில் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் உங்களோட நண்பர்கள் அனைவருக்கோட ஆதரவு திரும்பி பெறுமாறு அனைவரும் கேட்டுக்கொண்டு அங்கிருக்கும் அனைத்து நல்லவர்களுக்கு நன்றி தெரிவித்து நாமக்கல் மாவட்டத்துல 15 ஒன்றியங்கள் இருக்கு. இந்த 15 ஒன்றியத்துல இன்னைக்கு ஜெயரபாளையத்துல வந்து இவ்வளவு பெரிய விஷயங்களை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதுக்கு மக்கள் பிரதிநிதி ஒருத்தர் அறிமுகத்தோடு இன்னைக்கு மக்களுக்காக இன்னைக்கு வந்திருக்காரு. இந்த இயக்கம் வந்து இன்னைக்கு அந்த இயக்கத்தை வந்து மனோகரன் முன்னெடுத்திருக்காரு. இத்தனை மக்களும் இங்க ஒருங்கிணைச்சிருக்கீங்க. 24 பஞ்சாயத்துகள் இந்த 24 பஞ்சாயத்துகள் இருக்கு. இந்த 24 பஞ்சாயத்துக்கும் 100 மரக்கன்றுகள் விதம் அப்படின்னா கூட இந்த ஒன்றியம் வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை காணும். அதுக்கு அடித்தளமா வந்து நம்மளுடைய மக்கள் பிரதிநிதி இது இன்னும் முன்னெடுக்கணும், இவங்களை ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கறத நான் கேட்டுக்கிறோம். ஏன்னா சர்வ மரக்கட்டளை 322 பஞ்சாயத்து நாமக்கல் மாவட்டத்துல 310 பஞ்சாயத்துகளுக்கும் இந்த முன்னெடுப்பை நாங்க கொடுத்தோம். அதோட இந்த திட்டத்தை வந்து இன்னைக்கு முதல் முறையா நம்மளுடைய இதுல மக்களோட நாம் இயக்கம் வந்து இதை முன்னெடுத்திருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உண்மையாலுமே இங்க மக்கள் வந்து கண்டிப்பா 2 பேர் இதை பத்தின இந்த நிகழ்வு குறித்து ஒரு 2 பேர் ஃபீட்பேக் சொல்லணும். அதே போல மருத்துவ கல்லூரியில இருந்து வந்திருக்கக்கூடியவர்களும் இதை பத்தின கருத்துக்கள் நீங்க கண்டிப்பா சொல்லணும். மருத்துவமனை கல்லூரி சார்பாக எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு இந்த தேசியக்கும் மற்றும் மக்களுடைய நாம் இயக்கத்திற்கும் நாங்கள் நன்றி சொல்ல விரும்புகிறோம். மேலும் இந்த மாதிரி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய முன்வர வேண்டுகிறோம். மக்களோடு நாம் இயக்கத்தின் மூலியமா நம்ம எல்லாருமே ஒரு பிளட் டொனேட் பண்றோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நம்ம கொடுக்குற ஒரு துளி ரத்தமும் எல்லாரும் யாரோ உடம்புல போயிட்டு நல்ல ஒரு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும், உயிரை காப்பாங்கிறது என்னோட கருத்து. அதுக்காக இன்னைக்கு நான் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தலைவர்களுக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். மக்களோடு நாம் இயக்கம் சார்பா மக்களோடு நாம் இயக்கத்தோடு சேர்ந்து தேசிய நடத்துகிற ரத்தம் கொடுக்கறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம ரத்தம் கொடுக்கறதுனால இன்னொருத்தருக்கு பல பயன் தரும் அப்படிங்கிறத கூட ரத்தம் கொடுக்கறதுனால முதல்ல நமக்கு தான் பயன் அதிகம். இதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு 3 மாதத்துக்கு கண்டிப்பா ரத்தம் கொடுக்கணும். ரத்தம் கொடுத்த உடனே நாம கொடுத்த ரத்தம் அடுத்த சில மணி நேரங்கள நம்ம உடம்புல ஊதிடும். அதனால அதை பத்தி யாரும் பயப்பட தேவையில்லை. இங்க வந்திருக்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கிட்டையுமே இதை பத்தி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. ரத்த தான முகாம்னா என்ன, ரத்த தானம்னா என்ன, இது கொடுக்கறதுனால என்னென்ன பலன் கிடைக்கும், இது எல்லாமே நீங்க அதை வந்து சொல்லணும். அப்புறம் மேடம் சொன்ன மாதிரி மரக்கன்றுகளை பத்தி பேசியிருக்காங்க. நாங்க வேலூர் சார்பாகவும் நாங்களும் மரக்கன்றுகள் நடத்திட்டு இருக்கோம். சோ அடுத்த சார்பாக இணைஞ்சு அந்த விழாவை நாங்களும் பங்கேற்கணும்னு மக்களோட இயக்கத்துல நானும் சேர்ந்து இறந்துக்கிறேன். ரத்த தானம் தரது வந்து நம்ம ரத்தம் நல்லாவும் நம்ம கொடுக்குற ரத்தத்துல எல்லாத்துக்கும் ரத்தம் வந்து நல்லா இருக்கும். அது மாதிரி வந்து எல்லாரும் ரத்தம் தரத்துக்கு வந்து முன்னாடி வாங்க. அப்புறம் வந்து மரக்கன்றை பத்தி பேசுறீங்க. ஒரு மரம் வளர்த்தா ஒரு சோலையா வளரும். நாம வந்து 1000 மரக்கன்று இருக்கேன், இன்னொரு 100 மரம் கூட செய்து தரோம். என்னால முடிஞ்சது அந்த உதவி நான் செய்வேன். அதுக்கு வந்து மனவரம் வந்து உதவியா நான் இருப்பேன். எனக்கு வந்து என் உதவி வந்து எப்பயும் மனவரம் வந்து என்கிட்ட கேட்கலாம். இதே மாதிரி செய்யறத விட இன்னும் பெருசா செஞ்சு தருவேன். வேலூர் ராயல் தேசிய அமைச்சராக பதவியேற்றிருக்கும் அண்ணாமகள் திருமதி ஷக்கீலா அவர்களுக்கு நாமக்கல் சர்வ கல்வி அறக்கட்டளை கண்ணியத்திற்குரிய அந்த அன்பு சகோதரி ரம்யா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தேசிய திருமதி ஷக்கீலா அவர்கள் சால்வை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
ரத்ததானம் மகான்கள் என்னை அழைத்ததற்கு நன்றி. மற்றும் மக்களோடு நான் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். 25 முறை ரத்ததானம் செய்வதற்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருந்த ரத்ததானங்கள் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் செய்யும் தானம் பின்னாலே நமக்கு தானமாக கிடைக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு நாள் வந்து ரத்ததானம் தேவைப்படும். அதனால் ஒவ்வொருவரும் 3 மாதம் ஒரு முறை ரத்ததானம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.